ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபேட் மினி 2வோட தமிழ் ரிவ்யூ. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது 2017 வாங்கினோம். ஆனால் இது ஒரிஜினலாக லான்ச் பண்ணது 2013. இதுதான் பேக்கு. நாங்கள் வந்து ஸ்பேஸ் 32 GB வச்சுருந்து இது ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு கடந்த 3-4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்ராக்சிமேட்டாக. இதில் இப்போதைக்கு இருக்க புது கேம்லாம் எதுவுமே சப்போர்ட் ஆகாது. கார்ட் மொபைல் பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கார்ட் மொபைல் வந்து இதில் சப்போர்ட் ஆகலை. ஏன்னு கேட்டால் இதில் வந்து 1 GB ரேம் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட A7 பயோட்டிக் சிப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 6400 மேலே இதோட பேட்ரி கெப்பாசிட்டி ஏஎம்ஹெச்சில். இது வந்து ஒன்லி வைஃபை வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போதைக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கடையிலலாம் செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்க முடியும். ஆனால் மிச்சம் எல்லாமே ஒர்க் ஆகுது. அதாவது எப்படின்னா உங்களுக்கு தேவையானலாம் வரும். எப்படியும் வாட்ஸ்அப் வரும் ஐபேடில். ஏன்னா ஐபேடில் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் கிடையாது. சிம்மு போடுறதுல மட்டும்தான் iOSல வாட்ஸ்அப் வரும். அப்புறம் வந்து ஐபாடில் வரும் வாட்ஸ்அப். அப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்காக இதில் வந்து இப்போதைக்கு 14 வெர்ஷன் சப்போர்ட் ஆகாது. இதில் வர வருஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா 12 வருஷம் வரைக்கும் வரும். மேபி அப்டேட் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 13 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இதில் மிச்சம் எல்லாமே வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட்டஸ் பார்லாம் வந்து ஸ்வைப் அப் மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணோம். யூடியூப் பார்த்தினாலே தெரியும் எவ்வளோ நாள் லோட் ஆகுது பாருங்கள். இதில் கேம் அவ்வளோ பெருசாக கிடையாது, 5 MB தான். ஃப்ரண்ட் கேம் எனக்கு தெரிஞ்சு 2 MB இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேம் வந்து 1.2 MB. அதுவும் ஒன்லி ஃபேஸ் டைம் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதுலேயும் கொஞ்சம் பிளர்ராக தான் ஆகும். ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 3.5 mm ஜாக்கோட வருது. லைட்னிங் கேபிளோட இது ஹெட்செட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. மித்தபடி பார்த்தீங்கன்னா சிரி இன்னும் ஒர்க் ஆகுது. சிரி ஆனால் இப்போதைக்கு அந்த வர மாதிரி ஸ்பைரல் மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பைரல் மாதிரி இன்னும் வரல. இதில் வந்து அந்த பழங்கால ஃபுல் ஸ்க்ரீன் சிரி தான் இப்போதைக்கும் வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பேஜ், ட்ரைவ், அப்புறம் ஹாட்ஸ்டார், அமேசான் ப்ரைம் வீடியோ அதெல்லாம் சப்போர்ட் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸ்லாம். பேட்ரி லைஃப் வந்து குறை சொல்ல முடியாது. பேட்ரி லைஃப் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் மேக்ஸிமம் 30 hours கிட்ட யூஸ் பண்ணலாம். மீடியம் யூசேஜ் இருந்தால். ஹெவி யூசேஜாக இருந்தாலும் 1 டேக்கு எப்படியும் தாக்கு பிடிக்கும். ஸ்டாண்ட் பையில் இருந்ததுன்னா 1 வீக் வரைக்கும் கூட அப்படியே தான் இருக்கும் ஆஃப் லாக் பண்ணியிருந்ததுன்னா. இதில் வந்து குவாட் கோர் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்குது அதுக்கப்புறம். ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் யூஸ் இல்லை. ஆப் ஸ்டோர் ஓரளவுக்கு புது வெர்ஷன் தான் இருக்குது. இது வந்து இந்த சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 7 inches வருது. 7 inches. பிரெத்து வந்து 5.3 inches. அப்புறம் திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.3 inches. இதில் வந்து சிம் ஸ்லாட் போடுற வெர்ஷன் இருக்குது. அதுலேயும் 2 டைப் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று 3G, ஒன்று வந்து LTE வெர்ஷன் இருக்குது. அதெல்லாம் போட முடிகிறதுனா வந்து Nano-SIM தான் போட முடியும். இதோட வெயிட் வந்து வைஃபையாக இருந்ததுன்னா 331 grams. அதே சிம் ஸ்லாட்டோடு வச்சு வந்தோன்னா 341 grams வருது. அதான் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7.9 inches. அப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஃபோட்டோ பூத் ஆப்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் அந்தளவுக்கு யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ப்ளே ஸ்டோர் தான். இது ஆப் ஸ்டோர். சரி, ப்ளே ஸ்டோர்னால் வந்து ஆண்ட்ராய்டில் வருது. இது வந்து ஆப் ஸ்டோர். எல்லா ஆப்ஸ்லாம் அப் டு டேட் வரும். ஆனால் இதில் என்ன ஐபேட்லலாம் iOSல என்னென்னா நம்ம வந்து அப்டேட் பார்த்து தான் பண்ணோம். ஆட்டோ அப்டேட்லாம் ஆகாது. இதில் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை இந்த பர்ச்சேஸ் ஆப்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் போட்டால் தான் அப்டேட் ஆகும். இந்த கேமில் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அல்டிமேட் டென்னிஸும் கால் ஆஃப் டியூட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அல்டிமேட் டென்னிஸ் நல்லா தான் வந்தது. ஆனால் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வரல. ஸோ இதுதான் என்னோடய பேசிக் ரிவ்யூ. வேணால் ஃபுல் டெப்த் ரிவ்யூ வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் ஃபார் அவர் சேனல் MR Tamil.